ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஃபாஸ்ட் சார்லி. சார்லி ஸ்விஃப்ட்ன்றவரோட கதை தான். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஈக்குவலைசர் மெக்கானிக்கல் படம் தான் பண்ணியிருக்காரு. பிலிப்ஸ் நோய்ஸ் தான். இவர் வந்து ஒரு ஆக்ஷன் பட த்ரில்லரோட ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். இதோட ரைட்டிங் கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் பேங்க், விக்டர் கிஷ்லர் போகுது. ஸோ இந்த படம் வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோவோட ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரே ஒரு கேரக்டர் பியர்ஸ் ப்ராஸ்னன் தான். அவர் வந்து பாண்ட் படத்தில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே. லோரனா மேக்கரன், இவர் வந்து ஜேம்ஸ் கேன். இவர் இப்போ பியர்ஸ் ப்ராஸ்னன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ் டைப் அப்போ 50க்குள்ளே இருக்கார். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேடுன்றவர் கூட ஒரு டோனட் எடுத்துகிட்டு போவார். ஒரு கார்லாம் அப்படியே காஃபிலாம் குடிப்பார். அப்படியே கூலாக அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு பாண்ட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி வந்து இந்த சார்லி ஸ்விஃப்ட் வந்து ரொம்ப செல்லமாக கூப்பிட்றது ஃபாஸ்ட் சார்லின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேடுன்றவர் போயிட்டு ஒரு டோனட் எடுத்துகிட்டு ஒருத்தர்கிட்ட ரோலான்ன்றவர்கிட்ட கொடுப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வச்சு அவரை சாவடிச்சிடுவாங்க. இவரோட ஒய்ஃப் தான் வந்து மார்சி கிராமர்னு அவர்கிட்ட போவாங்க. அப்போ இந்த பிளேடு வந்து இவங்க ரெண்டு பேரையும் மாட்டிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போவான் அந்த டோனின்றவங்கிட்ட கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து அவனே செத்துவான். அப்போ அவன் போய் ஒரு காரோட ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் அடித்து அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். இது இப்படி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டான் மூலன்றவரோட ஃபாஸ்ட் சார்லி வந்து ஒரு கூட்டு இதுவாக இருப்பார். அவர் தான் இவருக்கு பாஸ் மாதிரி. ஸோ அவரோட பேரில் இந்த மாசி கிராமரை வச்சுட்டு இந்த டோனின்றவனை போட்டு தள்ளுறது, டோனி பேக்கர்ன்றவனை போட்டு தள்ளுறது தான் இந்த படத்தில் இருக்கிறது. இடையில என்னென்ன நடக்குது அப்படின்றது தான். இதில் வர ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஹோட்டலில் வந்து இந்த கிறிஸ்டபர் லாய்டுன்றவங்கிட்ட வந்து அவங்க ஒரு பேர் அந்த நடிகர் பேர் வந்து கிறிஸ்டபர் லாய்டுன்றவங்கிட்ட ஒரு கன் ஃபைட் நடக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லாண்ட்ரி இதில் வந்து தச்சு வருவார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வயசான கேரக்டர்லேயும் நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். வயசான இந்த வயசுலேயும் அவர் வந்து இந்த பியர்ஸ் ப்ராஸ்னன் வந்து அந்த இது வந்து நல்லா பண்ணியிருந்தார். கடைசி வந்து இந்த டோனியை வந்து போட்டு தள்ளுவார். அதுக்கு நடுவில் இந்த ரோலான்றவர் வந்து அந்த டோனிக்கிட்ட கொடுக்கும்போது அவன் தண்ணியெல்லாம் தூக்கி போடும். முதல்ல வந்து சாப்பிடும். அந்த சீனில் வந்து வித்தியாசமாக இருந்தது. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தது. இந்த மார்சின்றவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட ஒரு 2-3 ஃபைட் வரும். அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஆக்ஷன் பீரியடுக்கான படம் தான். சில இடம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த படம் வந்து ரசிக்கப்படியாக இருந்தது. வெறும் கன் ஃபைட்டு தான். நம்ம தமிழ்நாட்டு ரேஞ்சுக்கு இது மாதிரி படம்லாம் எடுத்தால் குண்டு செலவு கூட ஆகாது. அது மாதிரியான குண்டை இவர் செலவு பண்ணுவார். ஒரு வாட்டி வீட்டில் வந்து அவங்கள தேடின்னு வந்து சண்டை போடுவாங்க. அப்போ வெறும் ஸ்டைல்ஸ் வச்சுன்னு சொல்கிற சீன் தான் இருக்கு, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. அவ்வளோதான். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் படம்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப அடுத்தது பாண்டு படம் மாதிரி தான் இருந்தது. ஒரு இப்போ ஈக்குவலைசர் மாதிரிலாம் ரேஞ்சுக்கெலாம் இந்த படம் இல்லை. அதை விட இது கொஞ்சம் மொக்கன்னு கூட சொல்லலாம். இது ஒரு சுமார் படம் தான்.